22 கேரட்னு நம்பி வாங்காதீங்க. தங்கம் வாங்கும் போது இந்த 5 செக்கிங் ரொம்ப முக்கியம். இன்றைய காலத்தில் தங்கம் வாங்குவது என்பது வெறும் ஆபரணம் வாங்குவது மட்டுமில்லை, அது ஒரு பெரிய முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் தங்கம் வாங்கும் போது சில முக்கியமான விஷயங்களை தெரியாமல் போனால் ஆயிரக்கணக்கில் பண இழப்பும் ஏமாற்றமும் சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக முதல் முறையாக நகை வாங்குபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தங்கம் வாங்கும் போது முதலில் கவனிக்க வேண்டியது ஹால்மார்க் முத்திரை இருக்கிறதா என்பதுதான். BIS ஹால்மார்க் இல்லாத நகைகளை வாங்கினால் தங்கத்தின் தூய்மை குறித்து பின்னர் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. பலர் 22 கேரட் என்று நம்பி வாங்கும் நகைகளில் தரம் குறைவாக இருக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன. அதனால் நகையில் ஹால்மார்க் முத்திரை மற்றும் அதன் எண் சரியாக இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதேபோல் செய்கூலி மற்றும் சேதாரம் பற்றியும் முன்பே தெளிவாக கேட்க வேண்டும். சில கடைகளில் தங்கத்தின் விலையை விட செய்கூலி அதிகமாக இருக்கும். குறிப்பாக டிசைன் நகைகளுக்கு அதிக செய்கூலி வசூலிக்கப்படலாம். இதை தெரியாமல் வாங்கினால் பின்னர் பழைய நகையை மாற்றும் போது பெரிய இழப்பு ஏற்படும். அதனால் ஒரு கிராமுக்கு எவ்வளவு செய்கூலி எவ்வளவு சேதாரம் என்று தெளிவாக கேட்டு பில் வாங்குவது மிகவும் முக்கியம். பலர் தங்கத்தின் அன்றைய விலையை சரிபார்க்காமல் நேரடியாக கடைக்கு சென்று வாங்கிவிடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு கடையிலும் விலை சிறிது மாறுபடலாம். அதன் அன்றைய தங்க விலை முன்பே தெரிந்து கொண்டு சென்றால் தேவையற்ற கூடுதல் செலவை தவிர்க்கலாம். சிலர் பழைய ரேட்டில் அல்லது அதிக ரேட்டில் விற்பனை செய்வதாலும் வாடிக்கையாளர்கள் ஏமாற வாய்ப்புள்ளது. மேலும் நகை வாங்கும் போது எடை சரியாக இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். சிலர் கற்கள், முத்துக்கள் அல்லது டிசைன் பகுதிகளின் எடையையும் தங்க எடையில் சேர்த்து பணம் வாங்கக்கூடும். இதனால் உண்மையான தங்க எடை குறைந்து போகும். அதனால் தங்கத்தின் நிகர எடை எவ்வளவு என்பதை பில்லில் சரிபார்க்க வேண்டும். தங்க நகையை வாங்கிய பிறகு கண்டிப்பாக பில் வாங்கி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பலர் நம்பிக்கை கடை என்று நினைத்து பில் வாங்காமல் விடுகிறார்கள். ஆனால் பின்னர் மாற்றம் செய்யும் போதோ விற்கும் போதோ அல்லது தர பிரச்சனை வந்தாலோ பில் மிகவும் முக்கியமான ஆதாரமாக இருக்கும். பில் இல்லாமல் சில கடைகள் சரியான மதிப்பை தர மறுக்கக்கூடும். அதே நேரத்தில் குறைந்த விலை, சூப்பர் ஆஃபர் என்று கூறி சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களையும் கவனமாக அணுக வேண்டும். மிக குறைந்த விலையில் தங்கம் தருவதாக கூறி பல மோசடிகள் நடைபெறுகின்றன. தெரியாத ஆன்லைன் பக்கங்கள் அல்லது நம்பகமற்ற இடங்களில் பணம் செலுத்துவது பெரிய ஆபத்தாக மாறலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் தங்கம் வாங்கும் போது சிறிய கவனக்குறைவால் கூட பெரிய பண இழப்பு ஏற்படலாம். ஹால்மார்க், செய்கூலி, எடை, அன்றைய விலை மற்றும் சரியான பில் போன்ற விஷயங்களை கவனித்தால் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் தங்கம் வாங்க முடியும். தெரிந்து கொண்டு வாங்கினால் தங்கம் சேமிப்பாக இருக்கும். தெரியாமல் வாங்கினால் அது இழப்பாக மாறிவிடும்.